என் அன்பு தங்கமே, இந்த வராகியானவள் வாக்கு மீற மாட்டேன். என் பிள்ளையே, இன்று சஷ்டியினுடைய இரவில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்குவாயானால் நாளைய விடியலில் உன்னால் நம்ப முடியாத பேரதிசயம் ஒன்று நடந்தே தீரும். என் குழந்தையே, அப்படி என்ன பொருளை தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டும்? ஒருவேளை இன்று இந்த வாக்கு உன் கண்களில் படாமல் நாளை உன் கண்களில் பட்டது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் உனக்கு அம்மா இப்பொழுது விடையை தந்து விடுகின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது அதிக பலன்களை கொடுக்கும் என்று இந்த தாயானவள் உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதைத்தான் இன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன். சில அதிர்ஷ்ட நாளில் நல்ல விஷயங்கள் நம் கைகளில் கிடைக்கும் பொழுது அதை நாம் விட்டுவிடக்கூடாது. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கு இது வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதனை புரிந்து கொண்டு சட்டென்று அதனை நீ செய்ய தொடங்கு. நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த பொருள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும். அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை என் பிள்ளை, நாளைய இரவில் நீ உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கு. இல்லாத பட்சத்தில் இனி வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாட்கள் ஏதேனும் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து அதில் இந்த பொருளை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கச் செல். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இதனை நீ நிச்சயமாக செய்யலாம். உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி நிச்சயமாக வரும். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நீ கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்ற அற்புதத்தை உன் கண் முன்னால் இப்பொழுது நான் நிகழ்த்துவேன். உன் கண் முன்னாலேயே நான் காட்டித் தருகின்றேன் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று. என் பிள்ளையே, கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வருகின்ற பொழுதெல்லாம் அதற்கு தீர்வு கிடைப்பதற்கு ஒரு வழியை நாம் தேடுகின்றோம். அதற்கான ஒரு நல்ல நேரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் இது போன்ற தெய்வத்தின் வாக்கு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளாகவே மாறிவிடும். அந்த வகையில் இன்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்கென்று சொல்லப் போகின்ற விஷயம் உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்குவது. கல் உப்பினை வைத்து உறங்கி இருக்கின்றாய். அம்மா மருதாணி இலையை வைத்து உறங்கச் சொல்லி இருக்கின்றேன். துளசி இலையை வைத்தும் உறங்கச் சொல்லி இருக்கின்றேன். அதுபோல இன்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற பொருள் மங்களகரமான பொருள். ஒவ்வொரு நாளும் இது உனக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். இதை தலையணைக்கு அடியில் வைத்துவிட்ட பிறகு ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு வாரம் கழித்து அதனை மாற்றி மீண்டும் புதிதாக ஒன்றை வைத்து நீ அதனை உறங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதனை நீ சமையலுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை வெளியில் எங்கும் நீ போட வேண்டாம். என் பிள்ளையே, இந்த நாள் உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை எதற்காக அம்மா இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொண்டு வந்திருக்கிறேன் என்றால், இந்த வராகி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்த முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் ஏதோ சில எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை சக்திகள் அதை உனக்கு தரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. முதலில் இந்த எதிர்மறை எண்ணங்களைத்தான் உனக்குள் இருந்து எடுக்க வேண்டும். அது உனக்குள் இருக்க இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள், தெய்வங்கள் எவ்வளவுதான் உனக்கு செய்ய முயற்சி செய்தாலும் அது உன்னை வந்து சேராமல் நிச்சயமாக போய்விடும். எல்லா கஷ்டகாலத்திலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை தருவது என்னவென்று நீ உணர வேண்டும். நன்மைகள் வரும்பொழுது அதை நீ சரியாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வருவதும் போவதும் என்னவென்று தெரியாமல் ஏனோவென்று நீ இருந்து விட்டால் வாழ்க்கை தர நினைக்கின்ற சந்தோஷங்கள் கூட உன் கண் முன்னால் உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இன்று வேண்டுமானால் இவையெல்லாம் உனக்கு மனதிற்குள் வேதனையாக இருக்கலாம்.
நாளை நன்னது நடக்கும் பொழுது இந்த தாயின் அருமை என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. நான் உனக்கு இந்த விஷயத்தை மேலும் அழுத்தப்படுத்துவதற்கு காரணமும் அதுதான். இந்த சரியான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீ இதை செய்யும் பொழுது உனக்கான நன்மைகளும் நீ விரும்பிய விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக கொடுத்துவிடும். என் பிள்ளையே, சரியாக இந்த நாள் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கத்தான் போகின்றது. அப்படி நீ தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா? விரலி மஞ்சள். ஒருவேளை இன்று அது உனக்கு கிடைக்கவில்லை, நான் இன்றே வைத்து உறங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அம்மா, நீ இத்தனை தாமதமாக இந்த செய்தியை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டாயே என்று சொல்லி நீ வருந்துவாயானால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது என்று நீ எடுத்துக்கொண்டால், இது இல்லை என்றால் இன்று நீ கல் உப்பினை ஒரு வெள்ளை துணியில் முடிச்சாக கட்டி அதனை உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கச் செல். நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் பலன்கள் உண்டு. எதிர்மறை ஆற்றல்கள் உனக்குள் இருந்து வெளியேற வேண்டும். அதுதான் இந்த அம்மாவினுடைய ஒரே நோக்கம். உனக்குள் இருந்து வெளியேறப் போகின்ற எதிர்மறை ஆற்றல்கள் தான் உனக்கு வாழ்க்கையை இனிமேல் இந்த தாயின் கையில் இருந்து நல்லபடியாக கொண்டு வந்து தரப்போகின்றது. எந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ, எந்த வாழ்க்கையை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, அந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் நான் முழுமையாக தந்து விடுகின்றேன். எல்லா நாட்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது என்று எண்ணி வருந்தாதே. எல்லா சூழ்நிலைகளும் உன்னை வேதனைப்படுத்தியது என்று எண்ணி வருந்தாதே. நான் இருக்கும் வரை உனக்கு கவலை இல்லை. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனை இல்லை. எல்லாவற்றையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ள பழகு. எது வந்தாலும் நமக்கு அதிலிருந்து நல்ல முடிவு என்ற ஒன்று உண்டு என்பதனை நினைத்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக வாழத் தொடங்கு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அதிசயத்தை உன் கண் முன்னால் தந்துவிடும். என் பிள்ளையே, பாவங்கள் செய்தவர்களுக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தவர்களுக்கும் முன்பெல்லாம் சற்று தாமதமாகத்தான் தண்டனை கிடைக்கும். ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி கிடையாது. அவரவர் செய்கின்ற வினைகளுக்கான தண்டனை எல்லாம் அவர்களுக்கு உடனடியாக கிடைத்து விடுகின்றது. எந்த நேரத்திலும் தப்பித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை விடுத்து, என்ன சூழ்நிலையானாலும் இனி தப்பிக்க முடியாது என்கின்ற நிலைதான் எல்லோருக்கும் உருவாகி இருக்கின்றது. இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நேரம் என்பதனால் நான் தருகின்ற இந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கை முழுமைக்குமானதாகவும் உனக்கானதாகவும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எப்பொழுதும் நான் இனிமேல் உன்னை விட்டுவிட மாட்டேன். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு நான் விலக மாட்டேன். உனக்கான சந்தோஷம், உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் உனக்கு முழுமையாக கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமும் தாண்டி வந்து விட்டாய். இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா? என் பிள்ளையை வருந்தாதே, எதற்காகவும் வேதனைப்படாதே. விடியல் உனக்கான விடியலாக நிச்சயமாக இருக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒவ்வொரு அணுவாக ரசிப்பவள் உன் வராகி நான். அதனால் இனியும் உன் சந்தோஷத்தை தான் நான் காண விரும்புகின்றேன். உனக்குள் கஷ்டங்களை நான் காண விரும்பவில்லை. என் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் நான் நல்லதை நடத்தி காட்டுவேன் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும். என்றுமே உனக்கான மன நிறைவு உன்னை வந்து சேர்ந்துவிடும். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய முடியாது. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையை அழிக்க முடியாது. வராகியினுடைய சக்தி உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடப் போகின்ற நேரம் என் பிள்ளை இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாத
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.